இரவு உணவை தவிர்க்கலாமா அப்படிங்கிறது மிகப்பெரிய பிரச்சனைக்குரிய கேள்வி. நம்முடைய சித்த மருத்துவம் இதுல என்ன சொல்லுது அப்படின்னா, 3 வேளை உண்பவன் ரோகி, 2 வேளை உண்பவன் யோகி அப்படின்னு சொல்லுது. ஸோ அந்த 2 வேளை என்ன அப்படின்னா, காலை நேரமும் அதே நேரம் மாலை நேரமும். ஸோ இந்த 2 டைம் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 10 மணி நேர கேப்ல உணவை எடுத்துக்கணும். மதிய உணவை வேணா நம்ம ஸ்கிப் பண்ணலாம். இரவு உணவை நம்ம ஸ்கிப் பண்ணும்போது நம்முடைய வயிற்றுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் உருவாகும். அதாவது கல்லீரல்ல சுரக்கக்கூடிய என்சைம், வயிற்றுல சுரக்கக்கூடிய இந்த HCl அமிலம் மற்றும் பேன்கிரியாஸ்ல சுரக்கக்கூடிய நம்முடைய செரிமான என்சைம், இது 3மே சுரந்துகிட்டே இருக்கும். மதிய உணவு எடுத்துட்டு அடுத்த நாள் காலை வரைக்கும் நம்ம வெறும் வயிற்றோடு இருந்தோம் அப்படின்னா, இந்த என்சைம்கள் மற்றும் HCl செக்ரீஷன்னால வயிற்றுக்குள்ளேயும் குடல் பகுதிகளிலையும் புண்ணுண்டாக வாய்ப்பு அதிகம். ஸோ இந்த கேஸ்ட்ரிக் அல்சருக்கு இந்த மிக நீண்ட நேர பட்டினி பெரிய பிரச்சனை உண்டாக்கும். ஸோ அதனால நம்ம மிக முக்கியமா சூரிய உதயத்திற்கு அப்புறம் சூரியன் மறைவுக்கு முன்பு இந்த 2 வேளை மட்டும் உணவு எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா ராஜா மாதிரி வாழலாம், யோகியாக வாழலாம். ஸோ நமக்கு உடல் உழைப்புக்கு தகுந்த உணவுகளை இந்த 2 வேளை எடுக்கலாம். கண்டிப்பா இரவு உணவை நீங்க அவாய்ட் பண்ணாதீங்க. அந்த இரவுக்கு பதிலாக மாலை நேரத்திலேயே நீங்க உணவை எடுத்துக்கங்க. இது நம்முடைய சித்த மருத்துவத்திலும் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம முன்னோர்களும் இதே மாதிரியான உணவு பழக்க வழக்கத்தை எடுத்துட்டு தான் கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் உயிர் வாழ்ந்திருக்காங்க.